திருநாவுக்கரசு சிவா திருச்சிற்றம்பலம். காரிநாயனார். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணியன்றத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்யத் திருத்தொண்டர் தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். நால்வர் துதி பூலியர்கோன் வெப்பொலித்த புகழியர்கோன்களல் போற்றி ஆலிமிசைகள் மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி வாலிதிரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. காரிநாயனார் இவர் ஒரு அருமையான புலவருங்க. அதாவது பாட்டை எழுதி ராஜாக்கள் கிட்ட போய் கொடுத்து காசு வாங்குவார். இந்த காரிநாயனார் மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டிய இந்த மூணு ராஜாக்களுக்கும் கோவை பாடினார். அதை எடுத்துகிட்டு போய் அந்த ராஜா கிட்ட கொடுத்தோடனே அவங்க பார்த்தாங்க, ஆஹா இவர் அருமையான தமிழில் பாடியிருக்காரு அப்படின்ட்டு இவருக்கு காசு கொடுத்தாங்க. அதை வச்சு இவர் அடியார்களுக்கு சாப்பாடு போடுவார். எப்படியாச்சும் அடியார்களுக்கு திருத்தொண்டு பண்ணணும் என்று வாழ்ந்தவர் காரிநாயனார். ஆக்சுவலாக இவர் அதை வச்சு ஒரு கோயிலும் கட்டியிருக்காருங்கிறதும் ஒரு பெரிய புராணத்தில் உள்ளது. கோயிலும் கட்டியிருக்காராம் சிவபெருமானுக்கு, அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்திருக்கிறார். அது என்னமோ இந்த பெரிய புராணத்தில் முக்கால்வாசி பூரா அன்னம்பாளிப்பு தான் அடியார்களுக்கு. இந்த காரிநாயனார் இப்படி அழகாக பாடி அடியார்களுக்கு அன்னம்பாளித்தார். சிவபெருமானுக்கு கோயில் கட்டினாரா, சிவபெருமான் பார்த்தார், உடம்போட கைலாசத்துக்கு கூட்டு வைத்தார். யாருனாலையா முடியுமா? சுந்தரமூர்த்தி சுவாமிகள், சேரமான் பெருமாள் நாயனார், ஔவையார், அவங்க வரைசையில் இந்த காரிநாயனாரும் ஒருத்தர். சுந்தரமூர்த்தி சுவாமிகள், சேரமான் பெருமாள், ஔவையார் இவங்க 3 பேரும் ஒன்றாத்தான் கைலாயம் போனாங்க. அந்த கதைக்கெலாம் நான் போகலை, அது கொஞ்சம் பெரிய கதை. அதுக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள், சேரமான் பெருமாள்லாம் தொடரணும். நம்ம காரிநாயனார் உடம்போட கைலாயத்துக்கு போனார். அது நம்ம கைலாயத்துக்கு போயிட்டால் நம்ம இந்த உடம்பு இருக்குங்கல்லங்க, கைலாயத்துக்கு போயிட்டோம்னா நம்மளுடைய இந்த உடம்பு ஒளி உடம்பாக மாறிடுமா. நம்ம மதுரையில் தேவக்கோட்டையில் சோசோமி சுந்தரமையான்னு ஒருத்தர், அவர் தான் பெரிய புராணம் 63 நாயன்மார்கள் வரலாறையும் சொன்னார். யூடியூப்பில் வந்திருக்கு, வேணால் போய் பாருங்கள். ஐயா தான் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு எனக்கு, அவர் இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லை. ஐயா சொல்கிறார், அப்படி நம்ம கைலாயத்துக்கு போயிட்டோன்னா இந்த உடம்பு இந்த யாக்கை மறைந்து ஒளி வடிவமான உடம்பாக நம்ம உடம்பு மாறிவிடுமா. எனவே அந்த காரிநாயனார் சிவபெருமானிடம் போன கைலாயத்தை அடைந்த நாள் இன்று அவருடைய குரு பூஜை. காரிநாயனாருடைய குரு பூஜை அப்போ அவரை பற்றி பேசுறது அடியேனுக்கு கிடைத்த பாக்கியம். எனவே என்னையும் ஒருவன் ஆக்கிய இருங்களல் சென்னையில் வைத்த சேவகா போற்றினும் திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டலிட்டு சிவனடியார்கள் புகழை பரப்புவோமாக. வையகமும் தேர்தீர்கவே மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்னும் கூற்றை முன்பிடித்து இந்த பதிவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். திருநாவுக்கரசு.